ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். ஏதாவது அற்புதம் நிச்சயமாகவே நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழக்காதே. எப்பொழுது வேண்டுமானால் அதிசயம் நடக்கும். எதிலுமே முயற்சித்து தோற்பது என்பது தோல்வி அல்ல. எதற்குமே முயற்சிக்கவில்லை என்பதுதான் தோல்வியாகிறது. தேர்வு நடக்கும்போது வாத்தியார் அமைதியாக இருப்பதும், பிரச்சனைகள் நடக்கும்போது கடவுள் உதவாமல் இருப்பதும், நம்முடைய உண்மையான தகுதியை இந்த உலகிற்கு நாமே எப்படி நிரூபித்து காட்டுகிறோம் என்பது காட்பதற்காகத்தான். தலைவிதி என எதுவுமே கிடையாது. எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல். இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது. எல்லாம் நீங்களாகவே தேடிக்கொண்டதுதான். வெறுங்கையாகும் அளவிற்கு தர்மம் செய்யாதீர்கள். முகம் சிவக்கும் அளவிற்கு கோபம் கொள்ளாதீர்கள். குறுக்கு வழிக்கு போகும் அளவிற்கு பொறாமையை நீங்கள் வளர்க்காதீர்கள். மனம் வலிக்கும் அளவிற்கு வார்த்தையை விடாதீர்கள். அடிமையாகும் அளவிற்கு அன்பை செலுத்தாதீர்கள். சண்டை உண்டாகும் அளவிற்கு விவாதத்தை தொடராதீர்கள். அமைதியை கெடுக்கும் அளவிற்கு நீங்கள் ஆசையை சேர்க்காதீர்கள். பழி வாங்கும் அளவிற்கு பகையை நீங்கள் வளர்க்காதீர்கள். மனம் வெறுக்கும் அளவிற்கு செயல்கள் செய்யாதீர்கள். கண்ணீர் வடியும் அளவிற்கு கவலைப்படாதீர்கள். நீங்கள் அடைவது எல்லாமே இறைவன் தந்த பரிசு. நீங்கள் இழப்பது எல்லாமே மற்றவருக்கு தரும் ஒரு வாய்ப்பு. நேரங்கள் என்பது நேர்மையானவை. அதனால்தான் அவை யாருக்காகவும் எப்போதுமே காத்திருக்காது, காத்திருப்பதும் இல்லை. ஏழையின் வீட்டில் பசிதான் நோய்க்கு காரணம். பணக்காரன் வீட்டில் உணவுதான் நோய்க்கு காரணம். இந்த யதார்த்தமான வாழ்வியின் சூழலை நீங்கள் புரிந்து கொண்டால் எப்போதுமே நீங்கள் மகிழ்வுடனே இருப்பீர்கள். எதற்காகவுமே கலங்கக்கூடாது. நாம் இன்று நன்றாக இருக்கிறோம். இது நமக்கு இறைவன் கொடுத்தது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள். எல்லாவற்றையுமே உங்களை படைத்த இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை பார்த்து கொள்வார். உங்களை பார்த்து கொள்வதற்காகத்தானே அவருடைய பொறுப்பில் உங்களை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார். அதனால் நிச்சயம் நல்லதே நடக்கும். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியும் தருவேன். மேற்சொன்ன நான் எல்லாவற்றையுமே நீங்கள் கடைபிடியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்வு பொற்காலமாகவே மாறும். தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே. தைரியம்தான் உனக்கு உறுதுணையாகவே இருக்கும். சில நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தி பார்க்கும். அதன் சலசலப்புக்கு நீ அஞ்சிவிடக்கூடாது. உன் பொறுமை இழந்து அவசரமாக நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அது உன் வாழ்வில் சரியான தீர்மானத்திற்கு வழிகாட்டும். இப்போதே அந்த பயணத்தில் உன் வாழ்க்கையை நீ தொடங்கு.